ஈரானுக்கு இந்த போர்ல $200 பில்லியன் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. இழப்பை அமெரிக்காவிடமிருந்து நாங்கள் வாங்குவோம். ஒரு அகங்காரத்தின் உச்சகட்டம். ஜியானிசம்னா என்னன்னு நிறைய பேர் கேட்குறாங்களே, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஜியானிசத்தினுடைய ஒரு ஸ்பெசிபிக் கேரக்டர். பாருங்க, இஸ்ரேலை விமர்சிப்பவர்கள் எங்கள் பகைவர்கள். கூகுள் வழியாக யார் என்று நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம், உலகம் முழுவ யார் எங்களை விமர்சிக்கிறார்கள் என்று. அப்படி விமர்சிப்பவர்களினுடைய பலவீனங்களை அம்பலப்படுத்துவோம். அமெரிக்காவினுடைய அந்த பிளாக்கேடு, அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆணை என்பது நொறுக்கப்பட்டு விட்டது. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம், நான் கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக வளைகுடா பகுதிகளிலிருந்து உங்களோடு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். சிலவை செய்திகளினுடைய தொகுப்பாகவும் சிலவை ஆய்வு கட்டுரைகளாகவும் 1-2 இருக்கிறது. அது குறித்தும் நாம் பேசியாக வேண்டும். அங்கே குண்டு போட்டாங்க, இங்கே அடித்தாங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது தேவைதான். அதில் முக்கியமான செய்திகளை தாண்டி சில ஆய்வுகள், அதையும் நான் உங்களுக்கு முன்னால் இங்கே கொடுப்பதற்காக இருக்கிறேன். முதல்ல சில செய்திகளுடைய தொகுப்பை பார்க்கலாம். ஈரானுக்கு இந்த போரில் $200 பில்லியன் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. இழப்பை அமெரிக்காவிடமிருந்து நாங்கள் வாங்குவோம் என்று சொல்லி இருக்கிறது. தரவில்லை என்று சொன்னால் அவன் தந்துருவானா என்ன? தரவில்லை என்று சொன்னால் கத்தார், UAE, பஹ்ரைன், சவுதி அரேபியாவிடமிருந்து அவர்களிடமிருந்து நாங்கள் இந்த எங்களுக்கான அந்த இழப்புக்கான பணத்தை நாங்கள் பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறது. ஏன்னு சொன்னா, இந்த இடங்கள்ல இருந்துதான் என்ன நடந்திருக்கு, அமெரிக்கா அங்கே தன்னுடைய இராணுவ தளங்களை வைத்துக்கொண்டு அங்கிருந்து விமானங்கள் சேர்ந்ததாக, தாக்குதல் நடத்தியதாக நாம் பார்க்கிறோம். இது ஒரு செய்தி. அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க, ஒரு அகங்காரத்தின் உச்சகட்டம், த கேரக்டர் ஆஃப் இஸ்ரேல், அது அப்ரோச். ஜியானிசம்னா என்னன்னு நிறைய பேர் கேட்குறாங்களே, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஜியானிசத்தினுடைய ஒரு ஸ்பெசிபிக் கேரக்டர். பாருங்க, இஸ்ரேலை விமர்சிப்பவர்கள் எங்கள் பகைவர்கள். கூகுள் வழியாக யார் என்று நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம், உலகம் முழுவ யார் எங்களை விமர்சிக்கிறார்கள் என்று. அப்படி விமர்சிப்பவர்களினுடைய பலவீனங்களை அம்பலப்படுத்துவோம். நீங்கள் பணியாளர்களாக எங்காவது நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால், உங்களை அந்த பணியிலிருந்து நீக்குவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்வோம். நீங்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தால், பிசினஸ்மேனாக இருந்தால், உங்கள் தொழிலை திவாலாக்குவோம். இவ்வாறு சொல்வது சாதாரணமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாளர் அல்ல, இஸ்ரேலினுடைய ஒரு களப்பணியாளர்கள் அல்ல, சாதாரண அபிஷியல் இல்லை. அமெரிக்காவில் உள்ள US, அமெரிக்காவில் உள்ள இஸ்ரேலினுடைய தூதரக அதிகாரி இவ்வாறு கூறியிருக்கிறார். இதுதான் பார்த்துடுங்க. உலகத்துல எந்த பகுதியில் இருந்தாலும் ஒரு மிரட்டல், அப்போ நம்மளை ஏதாவது நடத்துருவாங்களோ, அப்போ இந்த வெளியே கூகுளில், ட்விட்டர்ல இஸ்ரேலுக்கு எதிராக போட மாட்டாங்க. த்ரெட். இன்னொரு முக்கியமான செய்தி, துருக்கியினுடைய தலைவர் எர்டோகன்னு நீங்க நமக்கு தெரியும். அவர் ஐநா சபையில பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்காருன்னா, 70 ஆண்டுகளுக்கு முன் ஹிட்லருக்கு எதிராக மனித இனம் எவ்வாறு ஒன்றுபட்டு எழுந்ததோ, ஐக்கியப்பட்டதோ, அதுபோல இன்று இஸ்ரேலுக்கு எதிராக திரள வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் வைத்திருக்கிறார். உண்மையிலே சரியான கோரிக்கை தான், தேவையான ஒன்று. அவரை பற்றி நம்ம சொல்லணும்னு சொன்னா, அந்த நாட்டை பற்றி அது
அந்த நேட்டோவிலுடைய ஒரு அங்கமான நாடாகவும் இருக்கிறது. இன்னொரு செய்தி பாருங்க. நேற்று நம்ம ஏற்கனவே முந்தைய காணொளியில பார்த்தோம். யுஎன் ஐக்கிய நாட்டு சபையினுடைய ஒரு அமைதிப்படையைச் சேர்ந்த இந்தோனேஷியாவை சேர்ந்த ஒரு வீரரை இஸ்ரேல் குண்டு வீசி அழித்தது என்பதை நாம் பார்த்தோம். அந்த வீரர் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இத்தாலியினுடைய பிரதமர் ஒரு பெண் இருக்கிறாங்க, ஜியார்ஜியா மெலோனி. அவங்க வலதுசாரியாக இருந்தால் கூட இந்த ஈரான் இஸ்ரேல் விஷயத்துல அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டை தொடர்ந்து எடுத்து வருகிறார்கள். அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலோடு ஒரு இராணுவ ரீதியான ஒரு டிஃபென்ஸ், ஏதோ ஒரு தொழிற்சாலையோ விமானமோ ஏதோ வாங்குவதற்கு ஒரு ட்ரேட் டீல் போட்டிருக்கிறாங்க. அதை ரத்து செய்து விட்டார்கள் இஸ்ரேலுடன் போட்டதை. இதை பிரான்ஸ் உறுதி செய்திருக்கிறது என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே ஒரு 2 நாளா ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ், அந்த ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்கா அவர்கள் மூடிவிட்டது. அது சுங்கம் வசூலிப்பது போன்று வசூலிச்சிட்டு இருக்குங்கிறது ஒரு விஷயம். அப்படி வசூலிப்பவர்கள் மீது அந்த வருகின்ற கப்பல்களை நாங்கள் தாக்குவோம். எந்த கப்பல் அங்க போனாலும் அந்த கப்பலை தாக்குவோம். எந்த கப்பல் பணம் கொடுத்து விட்டு ஈரானிடம் பணம் கொடுத்து விட்டு திரும்பி எண்ணெயை ஏற்றுமதி செய்து கொண்டு வந்தால் அந்த நாட்டு கப்பலை தாக்குவோம் என்று ட்ரம்ப் உத்தரவு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 9-10 கப்பல் அந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கிறது. இது குறித்து சீன அரசு ஒரு செய்தி வெளியிட்டிருந்தது. என்ன வெளியிட்டிருந்ததுன்னா, அதாவது ஈரானுக்கும் எங்களுக்கும் எரிசக்தி ஒப்பந்தம் உள்ளது, அதன் கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்படக்கூடாது, அதாவது தொடர்ந்து எங்களுடைய கப்பல்கள் போய்கொண்டிருக்கின்றன என்று சொல்லி இருக்கிறது. எங்கள் உள் விவகாரங்களில் பிற நாட்டினர் தலையிடக்கூடாது. அதாவது ஈரானுக்கும் சீனாவுக்கும் உள்ளது அவர்களுடைய உள் விவகாரம், அவர்களுடைய தலையிடக்கூடாது என்று சொல்லி அங்கே அதனுடைய கப்பலை அனுப்பியது. அதாவது எரிசக்தி பெட்ரோலியம் எடுத்துட்டு வரக்கூடிய கப்பலை அது அழகா போயிட்டு இங்க திரும்பி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்கும் பொழுது, அமெரிக்காவினுடைய அந்த பிளாக்கேடு, அந்த ஒரு ஒரு ஆணை என்பது நொறுக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். மிலோனி என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிலோனின்னு யாருன்னா, நம்ம இத்தாலிய அந்த பிரதம மந்திரி சொல்லியிருக்கிறாங்க, ஹோலி ஃபாதர்னா அவங்க யாரை சொல்றாங்கன்னா, போப் ஆண்டவரை சொல்றாங்க. அவர்களை நோக்கி ட்ரம்ப் பேசிய வார்த்தைகள் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி இந்த ஈரானுக்கு எதிராக எடுக்கிற நடவடிக்கைகள், சிவிலைசேஷனை மக்களையே அனைவரையும் அழித்து விடுவோம் என்று ட்ரம்ப் சொன்னதை போப் கண்டித்திருந்தார். அந்த கண்டித்திருந்ததை அது என்ன சொல்றது, ட்ரம்ப் அது என்ன செஞ்சிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, அது மெலோனி அந்த அம்மா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த ட்ரம்ப் இந்த மாதிரி பேசுறது, போப்பை எதிர்த்து பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ட்ரம்ப் என்ன சொல்லாருங்க பாருங்க, அந்த அம்மையார் தான் எங்களுக்கு, அவர்கள் அக்செப்டபிள் இல்லை, நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அம்மாவுக்கு நியூக்ளியர் அணுகுண்டுனா என்னன்னு தெரியாது. அதாவது அது 2 நிமிஷத்துல ஈரான், அதாவது என்ன சொல்றது, இத்தாலியவே பஸ்பமாக்கிறோங்கிற விஷயம் அந்த அம்மையாருக்கு தெரியாது அப்படிங்கிறத அங்க ட்ரம்ப் சொல்றாரு. அப்போ அந்த மெலோனி, அந்த அம்மையார் அழகா ஒரு பதில் சொல்லியிருக்காங்க பாருங்க. எனக்கு தெரிந்தவரை 9 நாடுகளிடம் அணுகுண்டுகள் இருக்கின்றன, அதை ஒரே ஒரு நாட்டை தவிர எவரும் அதை பயன்படுத்தவில்லை. அந்த ஒரு நாடு ட்ரம்ப் தலைவராக இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கா தான் என்று. அதே மாதிரி யாருமே அமெரிக்காவை தவிர வேற யாரும் நாம் அணுகுண்டை போட்டுருவேன் அப்படி இப்படின்னு சொல்றதில்லை. எனவே அதை பற்றி நாங்கள் நீங்கள் சொல்வதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை என்கின்ற ஒரு செய்தியை அவங்க சொல்லியிருக்கிறாங்கிற ஒரு இதை பார்க்குறோம். ஒரு ஆய்வு கட்டுரையை நம்ம இது முக்கியமா கொஞ்சம் கவனமா பாருங்க. சர் ஜான் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு ஆய்வாளர், வரலாற்று ஆசிரியர் மட்டுமில்லை, ஒரு ஆய்வாளரும் கூட. உலகத்துல உள்ள பல்வேறு நாகரிகங்கள், பேரரசுகள்,
அவை குறித்து ஒரு நீண்ட ஆய்வை அவர் செய்து வந்திருக்கிறார். அவர் பேரு சர் ஜான் கிளப். அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா பெரிய பேரரசுகளும், உலகத்தில் இதுவரை இருந்த முக்கியமான எல்லா பெரிய பேரரசுகளும் 250 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கின்றன. 250 years அப்படிங்கிறது. அவை 5 கட்டங்களாக பேரரசுகளுடைய வரலாற்றை நாம் பிரித்து பார்க்கலாம். வெற்றி, முதல்ல அந்த பேரரசுகள் வெற்றி, 2வது ட்ரேடு வணிகம், 3வது அவர்களுடைய செல்வாக்கு பீக்கில் இருக்கிறது, 4வது அவர்கள் சீரழிந்து வர்றது, 5வது சரிவை நோக்கி போய் கொலாப்ஸ் ஆகிறது. இப்படியாக ஒரு 5 கட்டங்கள் இருக்கின்றன. இப்போ அமெரிக்கா 4வது கட்டத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது அமெரிக்கா தோற்றம் எடுத்து 249 ஆண்டுகள் ஆகின்றன. அவர் சொல்றது எல்லா பேரரசுகளும் 250 ஆண்டுகள் தான் இருந்திருக்கின்றன. இப்ப அமெரிக்காவுக்கு 249வது ஆண்டு அதுக்கு வயது. கட்டம் 4 அறிகுறிகள், 5 கட்டம் தான் மொத்தத்துல, 5 சரிவு, 4வது கட்டம் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு சீரழிவு. அதுல அவர் என்ன சொல்றாரு, 4வது கட்டத்தினுடைய அறிகுறிகள்னு அவர் குறிப்பிட விரும்புவது இராணுவ செலவு, எல்லை இல்லாத இராணுவ செலவு. 900 பில்லியன் ஒரு ஆண்டுக்கு செலவாகிறது. ஆனால் ஆப்கானிஸ்தான், ஈராக்கில் தோல்வி, அப்புறம் F-35 போன்ற திட்டங்கள், இது எல்லாமே அரசியல் லாபத்துக்காகத்தான். அரசியல் லாபத்துக்குன்னா F-35 எப்படி அரசியல் லாபத்துக்காக தானா? இப்போது அமெரிக்காவினுடைய அரசியல்வாதிகளை கட்டுப்படுத்துவது எது என்றால், அமெரிக்காவினுடைய ஆயுதம் தயாரிக்கக்கூடிய மிக பெரும் கேபிட்டலிஸ்ட், மிகப்பெரிய அந்த செல்வந்தர்கள் இருக்காங்களே, கார்பரேட்ஸ், அவர்கள் தான் இன்றைக்கு அரசியல்வாதிகளை கட்டுப்படுத்துகிறார்கள். அவர்கள் ஆயுதம் உலகம் முழுவதும் விற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். F-35 விற்கப்பட வேண்டும், அவர்களுடைய ராக்கெட்டுகள் விற்கப்பட வேண்டும். அப்படின்னு சொன்னா உலகத்தில் போர் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் சொல்றாங்க. இது அரசியல் லாபத்திற்கே தான் இந்த F-35 போன்ற இராணுவ செலவுகள் எல்லாம். கடன் சூழல் 2வது. அதாவது கடன் இன்றைக்கு அமெரிக்காவுக்கு $36 trillion இருக்கிறது. பில்லியன் இல்ல, $trillion இருக்கிறது. ஆண்டிற்கு $1 trillion வட்டி மட்டுமே அவர்கள் கொடுக்க வேண்டும். தப்பிக்க முடியாத ஒரு மேத்தமெட்டிக்கல் ஒரு விஷச்சூழலுக்குள்ள மாட்டிருக்கிறது அமெரிக்கா. 3வது நாணய ஆயுதமாக்கம். அதாவது நாணயம்னா அவங்க டாலரை அதை ஒரு ஆயுதமா பிரயோகப்படுத்துறாங்க. டாலர், அதாவது இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ரஷ்ய சொத்துக்களை முடக்குனது. ஏற்கனவே இந்த நாடு உக்ரைன் நாடு மேல இதெல்லாம் படையெடுத்ததுனால, ரஷ்யாவுக்குள்ள டிஸ்பியூட்னால ரஷ்யா சொத்தை முடக்குறாங்க. எப்படி முடக்குறாங்க? அவங்க பல்வேறு நாடுகளை போட்டிருக்கிறது அந்த டாலரை, அவங்க மூலமா தான் டாலர் போயாகணும். அந்த டாலரை அவர்களுக்குள்ள அந்த பயன்பாட்டை முடக்குவதன் மூலமாக அந்த நாட்டினுடைய அந்த சொத்துக்களை அவர்கள் முடக்கிறார்கள். அதனால இப்ப என்ன செய்யுதுன்னா, இவன் ஆயுதமாக அமெரிக்கா ஒரு தன்கிட்ட உள்ள ஒரு பிடிதரமாக, ஒரு ஆயுதமாக இந்த டாலரை வைத்து கொண்டிருப்பதால் உலகம் இன்றைக்கு முக்கியமான நாடுகள் டாலரை விட்டு ஒதுங்க ஆரம்பித்து விட்டன. அதுலதான் சீனாவுடைய, ரஷ்யாவினுடைய முன்முயற்சியில அந்த பிரிக்ஸ் நாடுகள், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அப்படிங்கிற சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சவுதி, சீனா இவங்க யுவானை நோக்கி போறாங்க. இப்ப அந்த பிரிக்ஸ்ல இப்ப ஈரானும் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா யுவானை நோக்கி போகுது. ரஷ்யா யுவானை நோக்கி போகுது. எந்த சைனாவோட எல்லா உறவுகளும் இன்றைக்கு ட்ரேடுகளும் யுவான்ல தான் இருக்குங்கிறாங்க. அப்ப டாலருடைய மதிப்பு என்று டாலரை யாரும் கண்டுகொள்வதில்லைங்கிற நிலை வருது. அப்புறம் சோசியல், அவங்க அந்த சமூகத்துக்குள்ளேயே மிகப்பெரிய அளவிற்கு சமூகம் உடைகிறது. எந்த சமூகம்? அமெரிக்க சமூகம். வீடற்றோர் ஏராளமாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் பேர் பிளாட்ஃபாரத்துல இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய உள்கட்டமைப்பு சிதைஞ்சு கொண்டிருக்கிறது. ஊதியம் எம்ப்ளாயிஸுக்கு ஊதியம் 50 ஆண்டுகளாக உயரவில்லை, 50 இயர்ஸா உயரவில்லை. 1% கீழே, அதாவது 1% மக்கள்கிட்ட அந்த அமெரிக்காவினுடைய எல்லா சொத்தும் இருக்கிறது. அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவங்க அமெரிக்கா இருக்கிறதுனால
அவர்களால் பகுத்தறிவு ரீதியாக தனியாக முடிவெடுக்க முடியாத நிலையில் இல்லை. அப்போ முடிவெடுக்கிற இடத்துல யார் இருக்கா? ஆயுதங்களை விற்கக்கூடிய மிலிட்டரி கார்பரேட்ஸ் அவர்கள் தான் செனட்டர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர்களுடைய ஃபேக்டரி, ஏகப்பட்ட ஃபேக்டரிஸ் இருக்கு, அதுல தான் எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்குறாங்க. அந்த ஃபேக்டரிஸை மூடிட்டா எம்ப்ளாயிஸ் எல்லாம் வீதிக்கு வருவாங்க. இப்படியான ஒரு சூழல்ல இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இத எதிர்த்து, இது உள்ளுக்குள்ள இருந்து யாராவது எதிர்த்து தான் பேச முடியும்னு சொன்னா பேசுவதற்கு ஆள் இல்லை. அப்படி பேசக்கூடிய ஆட்கள் எல்லாம் வெளியேற்றப்படுகிறார்கள், அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ இதோடைய முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பேரழிவு என்பது இப்பொழுது உள்ளிருந்து வர ஆரம்பித்து விட்டது, வெளியிருந்து வந்து கொண்டிருக்கிறது. வரலாற்றுடைய கட்டம் 4 இதுவரை உலகத்தில் வந்த எந்த பேரரசும் தப்பியதில்லை. அமெரிக்கா கட்டம் 5 நோக்கி செல்லுகிறது. இது மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. கட்டம் 5 சீரழிவு, அழிவு. ஆனால் எப்படிப்பட்ட அழிவா இருக்கும், எந்த வகையில் அழிவா இருக்கும்? ஏன்னா நம்ம பிரிட்டனை பார்த்தோம், எப்படி ஒரு சூரியன் அஸ்தமிக்காத ஒரு நாடாக பேரரசாக இருந்து கடைசியில ஒவ்வொரு நாடாக விட்டு ஹிட்லர்கிட்ட அடி வாங்கி, அதே மாதிரி அமெரிக்கா அங்க உடைச்சிட்டு போய், அப்புறம் இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் சுதந்திரம் அடைந்து அதிலிருந்து விளங்கி ஒரு சின்ன தமிழ்நாடு போன்ற ஒரு சின்ன இடமாக இன்று சுருங்கி விட்டதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதுதான் இந்த பேரரசினுடைய வீழ்ச்சியாக இந்த கட்டுரையாளர் குறிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அப்புறம் நேட்டோ என்பது இன்றைக்கு அது சுக்குநூறாக உடைந்து கொண்டிருக்கிறது. இது ஆய்வுங்கிறத விட இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி தொகுப்பு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலுக்கு எதிராக நேட்டோ நாடுகள் ரகசியமா பேசல, வெளிப்படையாகவே அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள், நிற்க ஆரம்பித்து விட்டார்கள். துருக்கி, எர்டோகன் இஸ்ரேலை இராணுவ ரீதியாக தாக்குவதற்கு எங்களுக்கு தார்மீக கடமை உள்ளது, துருக்கிக்கு உள்ளது என்று அவர் அறிவித்து விட்டார். பாகிஸ்தான், ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகளை நடத்தி, அதாவது பாகிஸ்தான் நாடு ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தையை நடத்தி முஸ்லீம் அந்த நாடுகளுக்கான, அந்த உலகத்தில் உள்ள நாடுகளுக்கான தலைமை பொறுப்பை அது எடுப்பதற்கான அந்த ஒரு நோக்கத்தை நோக்கி அது போய்கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள், ஸ்பெயின், இஸ்ரேலுடனான அந்த பெட்ரோ அவர் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிக் அந்த கூட்டணியவே நம்ம முறிக்க வேண்டும் என்று ஐரோப்பிய சக நாடுகளுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார். இத்தாலியின் பிரதமர் அப்ப பார்த்தோம், மெலோனி, இஸ்ரேல் எல்லை மீறி சென்று விட்டதாகவும், விகிதாச்சாரம் எந்த அளவிற்கு இந்த கூட்டணிக்குள்ள அது இன்ஃபுளுன்ஸ் பண்ணணுமோ அதை தாண்டி அதிகமாக அது வேலை செய்கிறது என்றும், அது அடக்கப்பட வேண்டும் என்றும் அந்த அம்மையார் கூறுகிறார். பிரான்சும் அயர்லாந்தும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. பிரான்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டு என்னுடைய என் இடத்துக்கு மேல கூடி உன்னுடைய விமானம் பறக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி ஆஸ்திரியாவும் அது போல சொல்லியிருக்கு. ஜெர்மனி மட்டும் அமைதியாக உள்ளது. அவங்க அப்படியும் சொல்லல, இப்படியும் சொல்லல என்ற செய்தி வந்திருக்கிறது. இந்த செய்தியுடன் இப்போதைய இந்த செய்தியை முடித்துக் கொள்ளுகிறோம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.